ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இடிதாங்கி ஐம்புலன்களை அடக்கி ஆள வேண்டும் என்று எதிர்க்கட்சியினர் தொடர்ந்து கூக்குரலிட்டு வருகிறது. ஐம்புலன்களை அடக்கி ஆண்டால் ஆம்புலன்ஸ் தான் அலறிக்கொண்டு வரும் என்ற அடிப்படை அரசியல் கூட தெரியாதவர்களாக இருக்கிறார். ஒரு காலத்தில் இந்த இடிதாங்கி எதற்கும் லாய்க்கு இல்லாதவன் என்று எல்லோரும் காரி உமிழ்ந்தார்கள். ஆனால் இப்போது அப்படி சொல்லிவிட முடியுமா? குதிரை லாயத்தில் குதிரைகளுக்கு லாடம் அடிக்க உதவியதன் மூலம் எதற்கும் லாய்க்கு உள்ளவன் என்று நிரூபித்தவன். அது மட்டும் இல்லாமல் குதிரைகளை குப்புற கிடத்தி லாடம் அடிப்பதற்காக குதிரைகளிடமே பேரம் பேசியவன் என்பது யாருக்காவது தெரியும்? அதனால் தான் இன்று அருணாச்சல பிரதேசத்தில் ஏற்பட்டிருக்கும் அரசியல் சலசலப்பை அடக்குவதற்கு சில பல காய்களை நகர்த்த வேண்டும். அந்த காய்களை ஆன்லைனில் அனுப்பி வைக்குமாறு கேட்டிருக்கிறார். அரசியலில் குதிக்க வேண்டும் என்றால் சாணக்கியத்தனம் இருக்க வேண்டும். அப்படி ஒரு சாணக்கியத்தனம் எல்லோருக்கும் வந்து விடுமா? அப்படி வராத காரணத்தால் தான் பிரிட்டிஷ் பிரதமர் டேவிட் கேமரூன் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். ஐரோப்பிய யூனியனில் இருந்து பிரிட்டன் பிரிந்தால் என்ன, பிரியாவிட்டால் என்ன, நமக்கு டவுனிங் ஸ்ட்ரீட் முக்கியம். டவுனிங் ஸ்ட்ரீட்டில் இருந்து வெளியேறினால் வாழ்க்கை டவுன் ஆகிவிடும் என்று அறிவுரை கூறினேன். கேட்டாரா? இடிதாங்கியின் பேச்சை கேட்காமல் பதவியையும் துறந்து விட்டு மாளிகையையும் விட்டு வெளியேறியது. இடிதாங்கியாக இருந்தால் அப்படி செய்திருப்பானா? ஒரு காலம் செய்ய மாட்டான். தார்மீக பொறுப்பு என்பது அரசியலை பொறுத்த வரைக்கும் ஒரு சில இடங்களில் தான் பொருந்தும். பணத்தை வாங்கி கொண்டு முறையாக ஓட்டு அளிக்க வேண்டும் என்ற தார்மீக பொறுப்பு வாக்காளர்களுக்கு இருக்க வேண்டுமே தவிர வாக்காளர்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்ற தார்மீக பொறுப்பு வெற்றி பெற்றவர்களுக்கு இருக்க வேண்டும் என்ற அவசியம். அதை போலத்தான் இடிதாங்கி பதவியில் இருக்கும் போது அனுபவிக்கும் அரசு குடியிருப்புகளை பதவி விலகிய பிறகும் காலி செய்ய வேண்டும் என்ற கட்டாயமும் இதை கேமரூனுக்கு இடிதாங்கி எடுத்து சொன்னார். ஆக அரசியலுக்கு யார் லாயக்கு இல்லை என்பதை நீங்களே தெரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமா, வீட்டை காலி செய்யும் போது தன்னுடைய வீட்டில் உள்ள தட்டுமுட்டு சாமான்களை எல்லாம் அவரே எடுத்துக்கொண்டு போயிருக்கிறார். இதெல்லாம் அரசியல் நடத்திக்கு ஒத்து வருமா? இடிதாங்கி இட்லி கொப்பரையை தூக்கி கொண்டு தெருவில் போனால் மக்கள் என்ன நினைப்பார்கள்? அரசியல்வாதி என்பவன் தன் தலையில் மாட்டியிருக்கும் கொம்பையும் தலைக்கு பின்னால் ஒளிர்ந்து கொண்டிருக்கும் ஒளிவட்டத்தையும் ஒரு நாளும் இழந்துவிடும். அப்படி இழந்தால் பொது வாழ்க்கையில் லாய்க்கற்றவன் என்ற முத்திரை குத்தப்படும் என்ற உண்மையை கூறி உங்கள் எல்லோரையும் எச்சரித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.